புது மனம். இது ஒரு காதல் கதை. அன்று வெள்ளிக்கிழமை. அம்மா சண்முகக்கனியுடன் கோவிலுக்கு புறப்பட்டாள். மகேஸ்வரி தலை நிறைய மல்லிகை, கனகாம்பரம். மகேஸ்வரி மனம் ஒரு நிலையில் இல்லை. முன்பு கல்லூரி விட்டு வரும்போதெல்லாம் தங்கமுத்து சீண்டியது நினைவுக்கு வந்தது. ஏன் தான் அழகாக பிறந்தோமோ என்று தன் மீதே தனக்கு வெறுப்பு ஏற்பட்டது. தலையை குனிந்தவர் அம்மாவுடன் நடந்து சென்ற மகேஸ்வரிக்கு மதில் சுவரில் சாய்ந்தபடி தங்கமுத்து இருப்பது தெரிந்தது. சாதாரண ஆள் இல்லை தங்கமுத்து. தாத்தா சம்பாதித்த சொத்தே 3 தலைமுறைக்கு போதும். இதில் தந்தை சம்பாதித்த சொத்து வேறு. பல தலைமுறைகளுக்கு உட்கார்ந்தே சாப்பிடலாம். சரியாக படிப்பு ஏறாமல் ஊரை சுற்றி வந்தான். தங்கமுத்து நினைத்தால் எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் வலையில் சிக்க வைக்கலாம். தங்கமுத்துவின் பார்வை நம்மீது படாதா என உள்ளூர் பெண்கள் பலர் ஏங்கி தவிப்பதும் உண்டு. தங்கமுத்துக்கோ மகேஸ்வரியின் அழகு கண்ணை உறுத்தியது. மகேஸ்வரியின் அழகில் பல இளவட்டங்கள் மயங்கி அவள் கண் பார்வைக்காக காத்து கிடந்தனர். ஆனால் மகேஸ்வரியை தங்கமுத்து நோட்டம் விடுவதை பார்த்து ஒதுங்கிக் கொண்டன மற்ற இளவட்டங்கள். காரணம், தங்கமுத்துவிடம் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஆனால் தங்கமுத்துவின் சொல்லுக்கு அடிபணியும் கூட்டம் அவனிடம் இருந்தது. அந்த அடியாள் கூட்டத்தை பார்த்து மற்றவர்கள் மிரண்டனர். மகேஸ்வரியின் அழகில் கதிகலங்கி போய் மெய்மறந்து நின்றான் தங்கமுத்து. அவளை எப்படியாவது தன் வலையில் வீழ்த்திவிட வேண்டும் என்று துடியாய் துடித்தான். மகேஸ்வரியோ பாராமுகமாய் தலையை குனிந்தவாறு சென்று விடுவாள். தங்கமுத்துவும் கோவிலுக்குச் சென்று சாமி தரிசனம் செய்தான். பூஜை முடிந்து பிரசாதம் வாங்கும்போது மகேஸ்வரியின் அம்மா சண்முகக்கனி அருகில் இருப்பதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அவளை விழுங்குவது போல பார்த்து கொண்டிருந்தான் தங்கமுத்து. மகேஸ்வரிக்கு சங்கடமாக இருந்தது. மகேஸ்வரியின் அம்மாவோ நடுக்கத்தில் ஏதும் பேச முடியாமல் தவித்தார். பூஜை முடிந்து வெளியே வந்த பின் மகேஸ்வரியும் அவள் அம்மாவும் விறுவிறுவென வீட்டை நோக்கி நடந்தனர். தங்கமுத்துவை கண்டதும், கிளி உனக்கு கிடைக்குமா, இல்லை எலவு காத்த கிளி கதை தானா என கிண்டலாக கேட்டான் நண்பர்களில் ஒருவன். கிளி என்கிட்ட அகப்படும் என என் சொல் பேச்சு கேட்கும். வேறு எங்கேயும் அதை நான் பறக்கையே விட மாட்டேன் என்றான் தங்கமுத்து. தங்கமுத்து, உங்ககிட்ட கோடி கணக்கில் பணம் இருக்குது. எத்தனையோ இளம்பெண்கள் உன் கடைக்கண் பார்வைக்காக நம் மீது படாதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மகேஸ்வரியே நீ சுற்றி சுற்றி வரியே, ஏன் என்றான் இன்னொரு நண்பன். மகேஸ்வரி மீது எனக்கு ஆசை இருக்குது. அவள் மனசில் என்ன இருக்குன்னு தெரியல. மகேஸ்வரியைத்தான் திருமணம் செய்வேன். இல்லாட்டி திருமணம் செய்யாமல் காலம் பூரா அவன் சன்னியாசியாகவே வாழ போகிறேன். இதுதான் என் வாழ்க்கை என்றான் தங்கமுத்து. உங்கள் அப்பா அம்மா விடுவாங்களா? ஒரே மகன், ஏகப்பட்ட சொத்து, வசதி இருக்குது. அதை ஆளை பேரனோ பேத்தியோ வேணும்னு நினைக்க மாட்டாங்களா? மகேஸ்வரியை காதலித்து கல்யாணம் பண்ணுறதுல ஒரு சுகம் இருக்குது. ஒரு இடத்துலையும் அவளை நான் தனியாக பார்க்கவே முடியல. கோவிலுக்கு வந்தா அவள் அம்மா கூட வரா. காலேஜுக்கு போகும்போது அவள் தோழிகளோடு போகிறா. அவகிட்ட என் காதலை எப்படி சொல்கிறதுனே தெரியல. சொல்லவும் முடியாமல் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அவள் உன்னை இது வரைக்கும் திரும்பி கூட பார்த்ததில்ல. கோபத்தோடு முறைச்சிட்டாலவா போகிறா. பிறகு நீ எப்படி உன் காதலை அவகிட்ட போய் சொல்லுவ என சீண்டினான் இன்னொரு நண்பன். மோதலில் தான் காதலே ஆரம்பிக்கும். எப்படியாவது நான் அவளை காதலிச்சு அவள் சம்மதத்தோடு அவளை கல்யாணம் பண்ணியே தீருவேன் என்றான் தங்கமுத்து. வீட்டில் தன் கணவர் கிருஷ்ணசாமியிடம் புலம்பிக் கொண்டிருந்தாள் மகேஸ்வரியின் அம்மா சண்முகக்கனி. நம்ம மக படிப்பு முடிந்த உடனே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அவன் கையில் இவளை பிடிச்சி கொடுத்துடணுங்க. இவளை இனிமேல் நம்மளால் பாதுகாக்க முடியாது. தங்கமுத்து ஒரு பக்கம் சுற்றி சுற்றி வரான். பயமாக இருக்குது. தங்கமுத்துக்கு தெரியாமல் பல பேர் இவளை நோட்டம் விடுறாங்க. ஊரில் உள்ள பசங்களோட கண்கள் இவன் மீது தான் மேயுது. தங்கமுத்து வெறி கொண்டு அலையிறான். அவனால் இவளுக்கு ஏதாவது ஒன்று ஆகிடக்கூடாதுன்னு பயமாக வேற இருக்குங்க. இவளுக்கு சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சிட்டாதான் எனக்கு நிம்மதி என்றாள். யோசனையில் ஆழ்ந்தார் கிருஷ்ணசாமி. மகளுக்கு இப்போது வயது 20. தங்கமுத்து எதையும் செய்ய தயங்காதவன். ஒரு முடிவோடு மகளையும் மனைவியையும் அழைத்தார். மகேஸ்வரி, உன் அம்மா உன்னை நினச்சி ரொம்ப பயப்படுறா. உடனே உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க ஆசைப்படுறா. நம்மக்கிட்ட வசதி குறைவு. நமக்கேற்ற குடும்பத்தில் ஒரு வரம் இருக்குது. நமக்கு தூரத்து சொந்த பையன். உனக்கு மாமா மகன் முறை வரும். குறைஞ்ச சம்பளம், அரசு உத்தியோகத்தில் இருக்கான். உங்களால் முடிஞ்ச அளவு செய்யுங்க. உங்களை கஷ்டப்படுத்த மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. பையனோட பெற்றோர் சொல்லியிருக்காங்க. எனக்கும் உன் அம்மாவுக்கும் சம்மதம். உன் விருப்பம் என்னம்மா கேட்டார். தங்கமுத்து பார்வையிலிருந்து தப்ப வேண்டும். பணபலத்தால் எதையும் செய்ய தயங்காதவன். இனி இந்த ஊரில் இருக்கக்கூடாது என முடிவு செய்தவள், நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு சம்மதம்ப்பா, உங்கள் விருப்பப்படியே செய்யுங்க என்று கூறிவிட்டாள். அவசர அவசரமாக நிச்சயதார்த்தத்தை முடித்தனர். தகவல் அறிந்து துவண்டு போனான் தங்கமுத்து. கட்டுனா மகேஸ்வரியைத்தான் கட்டுவேன்னு சொன்னேன். இப்போ என்னடானா வெளியூர்காரனுக்கு யோகம் அடிச்சிருக்கு என்றனர் தங்கமுத்துவின் நண்பர்கள்.
மனதில் இருந்த வேதனையை வெளிக்காட்ட முடியாமல் தவித்தான் தங்கமுத்து. மகேஸ்வரியை வலுக்கட்டாயமாக தூக்கி வந்து திருமணம் செய்யலாம், யாராலும் தடுக்க முடியாது. நான் தான் அவள் மீது ஆசைப்பட்டேன். ஆனால் அவளுக்கு ஆசை இல்லையே. இது ஒரு தலைக்காதல். அவளுக்கு விருப்பமில்லாத எதையும் செய்ய வேண்டாம். மகேஸ்வரியாவது எங்கேயாவது சந்தோஷமாக வாழட்டும் என்று நினைத்து மனதை தேற்றிக் கொண்டான். முதலில் உங்களால் முடிஞ்சதை உங்கள் பொண்ணுக்கு செய்யுங்க என்றனர் மணமகன் வீட்டார். அதன்பின் மாப்பிள்ளை விக்னேஷுக்கு அரசு உத்தியோகம் அப்படின்றதுனால 5 பவுன் கூடுதலாக வேணும் என்று டிமாண்டு வைத்தனர். அதிர்ச்சி அடைந்தனர் மகேஸ்வரியின் பெற்றோர். கஷ்டப்படும் குடும்பம் என்பதால் என்ன செய்வது என தவியாய் தவித்தனர். தங்கமுத்துவிடமிருந்து மகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக திருமணத்திற்கு சம்மதித்தார் மகேஸ்வரியின் அப்பா. திருமணம் எளிய முறையில் வீட்டின் அருகில் இருக்கும் காலி இடத்தில் பந்தல் அமைத்து நடந்து கொண்டிருந்தது. திருமண நாளன்று உறவினர்கள் புடைசூழ மகேஸ்வரி மேடையில் அமர்ந்திருந்தாள். முதலில் தாய்மாமன் சடங்கு நடந்தது. மங்கள வாத்தியம் முழங்கிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் மணப்பெண்ணின் சகோதரி மகேஸ்வரியின் கழுத்தை கூர்ந்து கவனித்தார். வேகமாக தன் அப்பாவிடம் வந்து ஏதோ சொன்னாள். மகனிடம் அப்பா ஏதோ கூற விக்னேஷ் முகம் உடனே மாறியது. உண்மையை சொல்லுங்க, பொய் புரட்டு வேணாம். மணப்பெண் கழுத்தில் கவரிங் நகை இருக்கு. எத்தனை பவுன் கவரிங் நகை என்றார் விக்னேஷின் அப்பா. மகேஸ்வரியின் பெற்றோருக்கு கை கால் உதறல் எடுக்க ஆரம்பித்தது. எப்படியாவது திருமணத்தை நடத்திவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் 5 பவுன் கவரிங் நகையை அணிவித்தோம். திருமணம் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக தந்துடுறோம் என கெஞ்சினர் மகேஸ்வரியின் பெற்றோர். மணமகனின் பெற்றோரும் அசைவதாக இல்லை. 5 பவுன் நகை உடனடியாக வந்தா தாலி ஏறும், இல்லாட்டி தாலி ஏறாது என கராராக சொல்லிவிட்டனர் விக்னேஷின் பெற்றோர். விக்னேஷும் எதுவுமே பேசாமல் இருந்தான். யாரிடம் கேட்பது? அவமானம், தலைக்குனிவு. எதுவும் பேசாமல் மகேஸ்வரியின் அம்மாவும் அப்பாவும் அப்படியே உட்கார்ந்து விட்டனர். நேரம் கடந்து கொண்டிருந்தது. கல்யாண வீட்டு குழப்பம் எல்லோருக்கும் வேடிக்கையாக இருந்தது. திடீரென்று 7-8 இளைஞர்கள் உள்ளே நுழைந்தனர். அதில் தங்கமுத்துவும் ஒருவன். பிரச்சனையை கேள்விப்பட்டு தன் நண்பர்களுடன் அங்கு வந்திருந்தான். தங்கமுத்து அவனை பார்த்து அங்கிருந்த அனைவருமே பயந்தனர். மணமகன் பெற்றோரிடம் தங்கமுத்து பேச அவர்களின் முகத்தில் சந்தோஷம். அனைவர் முன்னிலையிலும் 5 பவுன் நகைக்காக மகேஸ்வரி திருமணம் தடைப்படக்கூடாது. நகைக்கு நான் பொறுப்பு. நகை வாங்க டவுனுக்கு ஆள் போயிருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நகை வந்துடும். நம்ம ஊர் பொண்ணுக்கு ஒரு அவமானம்னா அது நமக்கு தான். நம்ம வீட்டில் நம்ம சகோதரி யாருக்காவது இப்படி நடந்தா நாம் சும்மா இருப்போமா? நம்ம ஊர் பெண் நன்றாக வாழ வேண்டும் என தங்கமுத்து பேசிக்கொண்டிருக்கும் போது நகை வாங்க சென்ற நபர் 5 பவுன் நகையோடு வந்தார். திருமணம் நடக்கட்டும் என மணமகன் பெற்றோர் கூறியதை அடுத்து கெட்டி மேளம் முழங்க தாலியை எடுத்து கொடுத்தார் ஐயர். அப்போது ஆவேசமாக எழுந்தாள் மகேஸ்வரி. நிறுத்துடா, நீயும் ஒரு ஆம்பளையா? 5 பவுன் நகை குறைஞ்சதால தாலி கட்ட மறுத்துட்டியே. உன் பெற்றோரிடம் நீ என்ன சொல்லியிருக்கணும்? நகையை பிறகு பார்த்துக்கலாம், மகேஸ்வரி கழுத்தில் தாலி கட்டுவேன்னு துணிச்சலாக ஏன் பேசலை? பெற்றோர் மனம் சங்கடப்படக்கூடாதுன்றதுக்காக கவரின் நகையை அணிஞ்சுக்கிட்டேன். நீ அரசு வேலையில் இருக்க. வரதட்சணை கூடுதலாக கேட்டு திருமணத்தை நிறுத்தியிருப்பதாக போலீஸில் புகார் கொடுத்தால் உன் வேலையே பறிபோயிடும். நீயும் உன் குடும்பமும் ஜெயிலில் தான் இருப்பீங்க. தங்கமுத்துவ நான் ரவுடின்னு மோசமானவன் நினச்சேன். ஆனால் கடின பாறைக்குள்ளே தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் உண்டுன்றதை தங்கமுத்து நிரூபிச்சிட்டார். தங்கமுத்து என் வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும் என நினைத்த தங்கமுத்து நான் கண்ட தெய்வம். நான் வாழ்ந்தா தங்கமுத்துவோட தான் வாழ்வேன். தங்கமுத்து என்னை விரும்பாவிட்டால் எனக்கு கல்யாணமே வேண்டாம். காலம்பூராவும் நான் கன்னியாவே இருப்பேன் என தன் கழுத்தில் இருந்த மாலையை கலற்றி மாப்பிள்ளை முகத்தில் வீசிவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினாள். அவமானத்தால் தலை குனிந்து வெளியேறினர் மணமகன் வீட்டார். உடனடியாக உறவினர்கள் கூடி பேசினர். தங்கமுத்துவின் பெற்றோர் சம்மதத்தோடு தங்கமுத்து மகேஸ்வரி திருமணம் நன்றாகவே நடைபெற்றது.